ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு டீச்சர் முகம் ஒன்றும் விளங்காது. ஆனா டீச்சர குரல் விளங்கும். சரியா? இப்ப நாங்க வந்து டீச்சர் கொஞ்சம் சுகம் இல்லாம இருந்ததால உங்களுக்கு பாடம் ஒன்றும் வைக்கல. இன்ஷா அல்லாஹ் இன்னையிலிருந்து நான் உங்களுக்கு பாடம் இப்படி வீடியோ அனுப்ப போறேன். சரியா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க பார்ப்போம். ஆஹ் உங்களோட அந்த நீங்க இப்ப அந்த புக் எடுக்கணும். என்ன புக் உங்களுக்கு டீச்சர் தந்திருக்கேன்? அந்த ஃபோனிக்ஸ் நாங்க வாங்கின அந்த புக், இந்த புக். சரியா? இதுல வந்து உங்களுக்கு இந்த ரீடர் புக் இருக்கி. அடுத்தது இது ரீடர் கிரேட் 3 ரீடர் இருக்கி. இதுல ஆக்டிவிட்டி புக்கும் இருக்கு. சரியா? இப்ப நீங்க ரெண்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு கையில எடுக்கணும் இந்த பாடம் படிக்கிறதுக்கு. டீச்சர் முதலாம் பக்கம் எடுங்க அப்படி என்று சொல்ல போறேன். சரியா? இதுல வந்து இப்ப ஆஹ், முதலாவது தாள் இது. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க படிச்சது வந்து இந்த பாடம் தானே. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த புத்தகத்துக்கு போறதுக்கு முதல் என்னென்ன விஷயங்கள் படிக்க இருக்குன்னு நாங்க பார்ப்போம். சிஎல் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சில சொற்கள் ஸ்டார்ட் ஆகும். அந்த சொற்கள் எப்படி வாசிக்கணும். அடுத்தது எஃப்எல் முன்னுக்கு வரும், பிஎல் முன்னுக்கு வரும், சிஆர் வரும். இதே போல இந்த தலைப்புகள் தான் நாங்க படிக்க போறோம். சரியா? அதுக்கு பிறகு இந்த ஆக்டிவிட்டி புக்ல வந்து உங்களுக்கு அந்த அந்த சிஎல் வார சொற்கள் படிச்சா அதுல இருக்கிற ஆக்டிவிட்டி இதுக்குள்ள இருக்கு. ரைட்? ஆக்டிவிட்டி புக்லயும் இதே மாதிரி தான் தலைப்பு இருக்கு. அது கொஞ்சம் கிளியர் இல்லைன்னா வரும். ரைட். அதுல இன்றைக்கு படிக்கிற பாடம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சிஎல் வாரது. சரியா? அதுக்கு முதல் நாங்க வேற பழைய பாடங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு போயிட்டு வரோம். ஓகே. நாங்க நாங்க வந்து உம், ஆஹ், இதே மாதிரி இந்த மாதிரி சொற்கள் படிச்சேன். சரியா? பாருங்க. வாட்ஸ் த சவுண்ட் ஆஃப் லெட்டர் ஏ? எ எ எ எ எ எ எ எ. ரைட்? வாட்ஸ் த சவுண்ட் ஆஃப் லெட்டர் டி? ட ட ட ட ட ட ட ட. அதே மாதிரி நாங்க ஏ டு இசட் எல்லா எழுத்துக்களோட உச்சரிப்பு பார்த்தேன். ரைட்? இப்ப வவல்ஸ் எத்தனை இருக்கி உங்களுக்கு தெரியும். ஐ ஏ இ சாரி ஏ இ ஐ ஓ யு எத்தனை? 5. There are 26 letters in English alphabet. இங்கிலீஷ் alphabetல 26 எழுத்துக்கள் இருக்கி. அதுல வவல் லெட்டர்ஸ் 5 தான் இருக்கி. இந்த ஏ இ ஐ ஓ யூ. ரைட்? இந்த அதுக்கு முதல் இங்க பாருங்க. இங்க ஒரு அம்புக்குறி இருக்கித்தானே. விலங்குதா டீச்சர்? இது அங்க இங்க எடுத்துட்டு போறேன். இந்த இருக்கி. இந்த அம்புக்குறிக்கு வந்து இங்கிலீஷால கர்சர் என்று சொல்றேன். சரியா? டீச்சர் இனி பேசக்குள்ள கர்சர் என்று சொன்னா நீங்க இந்த அம்புக்குறியை தான் பார்க்கணும். ரைட்? இப்ப இந்த அம்புக்குறி போற இடம் பாருங்க. இப்ப கை மாதிரி மாறி இருக்கு. ஏ லெட்டர், அதுக்கு பிறகு ஏ இ ஐ ஓ யூ. இந்த எழுத்துக்கள் தான் வவல்ஸ். எங்களுக்கு வந்து சொற்கள் உருவாக்குறதுக்கு உயிரெழுத்துக்கள் வேணும், மெய்யெழுத்துக்கள் வேணும், வவல்ஸ் வேணும். இங்கிலீஷால சொன்னா வவல்ஸ் வேணும், கொன்சனன்ட் லெட்டர்ஸ் வேணும். வவல் லெட்டர்ஸ் 5, கொன்சனன்ட் லெட்டர்ஸ் 21. சரியா? இப்ப இதுல ஏல உச்சரிப்பு எ அல்லது ஏ, ஈல உச்சரிப்பு ஏனா அப்படின்னு சொன்னா ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ. அதுக்கு பிறகு ஐ. ஐல பெயர் ஐ. 2 உச்சரிப்புகள் இருக்கி. இ இ ஈ இ இ இ இ இ. இங்க், இக்ளூ என்று சொல்றதுக்கு. அதுக்கு பிறகு ஐஸ்கிரீம் என்று சொன்னா ஐ உச்சரிப்பும் வரும். ஆனா அது
பெருசா வராது. சரியா? அதுக்கு பிறகு ஓ. ஓல உச்சரிப்பு லேசி. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ரைட். அதுக்கு பிறகு கடைசியில யூ லெட்டர் இருக்கு. யூ லெட்டர்ல ரெண்டு உச்சரிப்பு. அ அ ஆ அ அ அ அ அ. அம்பிரலா, அப், அங்கிள். அதுக்கு வர அந்த யூ. அதே மாதிரி யூனிஃபார்ம் என்று சொல்லக்குள்ள, யூனிவர்சிட்டி என்று சொல்லக்குள்ள யூ உச்சரிப்பும் வரும். சில நேரம் நடுவுல அந்த உச்சரிப்பு வரும். புட், வெய்ங்க, வெய்த்தலுக்கு புட் என்று சொல்றேன். பியூடி, புட். அப்ப அந்த இடத்துல என்று சொல்றேன். ஆனா கூடுதலா நாங்க வாசிக்கக்குள்ள எங்களுக்கு வாரது அ உச்சரிப்பு. ஓகேயா? ரைட். இப்ப வவல் லெட்டர்ஸ்ல உச்சரிப்பு தெரியும். ஏல எ அல்லது ஏ, ஈல ஏ, ஐல இ, ஓல ஓ, யூல அ. ஓகே. ரைட். இப்ப வாசிப்போம். இதான் அந்த ஃபோனிக்ஸ் 2வது புக்ல நாங்க படிச்சது. எ எட், எ ஏ இன் என், அ இக் அக், ஏ இட் எட், இ இட் இட், இ இக் இக், அ இன் அன், ஓ இட் ஒட். ஓகே. ரைட். இதுல என்ன செய்யணும் பாருங்க. பெட், பெட் எடுத்துட்டு எங்க பெட் இருக்கு? இந்த இப், ஏ இட், பெட். Up, an, pan. It, id, o, it, dot. Up, it, pit. Uv, ig, wig. Id, red. A, n, run. Ig, mug. Right? இது தூக்கி போடணும். drag. இழுத்துட்டு போய் போடணும். பாருங்க. இட்டுங்க. இந்த இருக்கு. இந்த at. Right? Pan. Up, in, pan. இந்த இருக்கு pan. A, in, run. இந்த இருக்கு run. ig, mug. இப்படி mug. Id, o, it, dot. Up, it, pit. I, ig, big. பொய்முடி. red. நாங்க பறிச்சு செஞ்சோம். சரியா? இதே போலதான் நாங்க எல்லாம் படிச்ச நிறைய 2வது புக்ல என்ன. ரைட். அதுக்கு பிறகு நம்மட பாடத்துக்கு போம். இக், ஆ, இக், இல். ஃபர்ஸ்டுக்கு இதுக்கு போம். ரைட். பாருங்க எப்படி என்று. நாங்க இதே மாதிரி தானே செஞ்ச. நான் உங்களுக்கு காட்டுவேன். கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு ஒயிட் போர்டு ஒன்று விளங்குதா? ரைட். இந்த ஒயிட் போர்ட்ல இப்ப டீச்சர் எழுதி காட்டுவேன். பாருங்க. பாருங்க இது. இது எப்படி எழுவின. சாரி, எழுவின இல்ல. டைப் பண்ணுவேன். சரியா? ரைட். இதுல பாருங்க. எம், ஏ, என் இருந்தா எப்படி நாங்க வாசிச்ச? ஏ, என், மேன். இதே போலதான் வாசிச்ச. அதுக்கு பிறகு எம், இ, என் இருந்தா நாங்க எப்படி வாசிச்ச? பாருங்க. தமிழ்நாடு காட்டுவன். ஏனா, என்னன்னாக்கு இப்படி என்ன. ரைட்.
பாருங்க, உம்மன்னா ஏனா வந்தா என்ன எழுத்து வரும்? மீனா. என்னன்னா இப்படி எடுக்கணும், ஏண்டா சேர்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அது இப்படி எடுத்தா எண் மென். இதே போலத்தானே நாங்க படிச்ச. இப்ப மத்ததும் அதே மாதிரி தான். ரைட்? என்ன மாதிரி நாங்க பார்ப்போம். இது erase பண்ணி போட்டு உம் இப்ப இதே மாதிரி இருந்தா திருப்பி நாங்க இந்த புக்கு போவோம். இந்த ஒயிட் போர்ட் தேவையில்லை எங்களுக்கு. ஆஹ் right. இது பாருங்க, CL வந்தா Cல what's the sound of letter C? இக் க க க க க க க க. What's the sound of letter L? ல ல ல ல ல ல ல ல. அப்படித்தானே நாங்க படிச்ச. அப்ப இக் இல் ரெண்டுலயே உச்சரிப்பு இந்த பாடத்துல இந்த சொற்கள் வாசிக்கக்குள்ள வரும். எப்படி? இந்த இருக்கி கண்ணா கண்ணா, சீல உச்சரிப்பு உட்கண்ணா, எல்ல உச்சரிப்பு எள்ளண்ணா, ஐல உச்சரிப்பு ஈனா, பி லெட்டர்ல உச்சரிப்பு உப்பண்ணா. இப்ப மெய்யெழுத்து சேர்க்கலுமா? சேர்க்க ஏலா. அப்ப அது அப்படியே கண்ணா எழுவணும். எள்ளண்ணாக்கு ஈனா, மெய்யெழுத்துக்கு எழுத்து இருக்கி உயிரெழுத்து இருக்கி, சேர்க்கலுமா? ஏழும். என்ன? மெய்யெழுத்து மெய்யெழுத்து பிளஸ் உயிரெழுத்து. இப்ப ழண்ணா ஈனா லீனா. இப்பண்ணாக்கு சேர்க்கறதுக்கு என்ன சரி இருக்கா? இல்ல. அப்ப நாங்க இப்பண்ணா அப்படி எழுதணும். இக் லி இப் கிளிப். இந்த மாதிரி தான் வாசிக்கணும். இப்ப இது பாருங்க, லெட்டர் சீல உச்சரிப்பு இக், எல்ல உச்சரிப்பு அழ், ஏல உச்சரிப்பு அ, பீல உச்சரிப்பு இப். அப்ப இக் இல் அ கிள இக் கிளாப். இக் இல் அ இம் கிளாம். இக் இல் ஓ இக் கிளாக். இக் இல் ஆ இப் கிளாப். ஓகே, இதே போல தான் வரும். ரைட். இப்ப அதுல இருக்கிற இன்னும் சில சொற்கள் இருக்கு பார்ப்போம். Here. அதுக்கு முதல் இதுக்கு போம். பாருங்க. உம் இக் இல் அ வந்தா உச்சரிப்பு எப்படி வரும்? இக் இல் அ கிள அல்லது கிளே வரும். அதுக்கு பிறகு இக் இல் இ. அது what's the sound of letter E? ஏ ஏ ஏ. அப்ப இக் இல் ஏ கிளே. டபுள் இ வந்தா ஈ உச்சரிப்பு, கிளீ என்று வரும். இக் இல் ஈ கிளீ. இக் இல் இ ஏ. இ ஏலையும் உச்சரிப்பு, ஈ உச்சரிப்பு. ரைட்? அப்ப இக் இல் ஈ கிளீ. கிளீன். சுத்தம் செய்யறது, கிளீன் பண்ற. அதுக்கு ஒரு இன் போட்டா இந்த நாலாவதுக்கு கிளீன். ரைட்? இந்த இதுல இக் இல் ஏ கிளே. இப்ப ஆஹ் இக் இல் இ கிளிப். கிளிப். இக் இல் ஓ இக் இல் ஓ க்ளோ. இக் இல் டபுள் ஓ க்ளூ இல்லாட்டி க்ளூ. ரைட்? இக் இல் அ கிளா. இந்த மாதிரி தான் வாசிக்கணும் CL வந்தா. ரைட்? திருப்பிப்போம். இக் இல் ஏக்லே, இக் இல் ஏக்லே, இக் இல் ஈக்லி, இக் இல் ஈக்லி, இக் இல் இக்லி, இக் இல் ஓ க்ளோ, இக் இல் ஊ. டபுள் ஓ வந்தா ஊ உச்சரிப்பு இல்லாட்டி உ உச்சரிப்பு. புக்.
அந்த உச்சரிப்பு வந்தா புக் அந்த மாதிரி உ என்று சொல்லணும். மூன், சந்திரன், நிலாக்கு நாங்க மூன் என்று சொல்றோம். அப்ப அதே டபுள் ஓ வந்தா ஊவும் வரையணும். MOON, மூன். MOOK, புக். ஓகே, இது க்ளூ. இது சும்மா கிளா. கிளா. இதே மாதிரி தான் வாசிக்கணும். இந்த வார வவல் எழுத்துக்கு ஏத்த மாதிரி உச்சரிப்பு மாறிடும். சரியா? ரைட். இது பாப்போம். ஒரு ക്ലോക്ക് കൊണ്ടുവരികെ ഇക് ഇൽ ഓ CK ഉണ്ടാ വണ്ട ഇക് ഉച്ചരിപ്പു ഇക് ഇൽ ഓ ഇക് ക്ലോക്ക് ഇക് ഇൽ ഓ ക്ലോവർ റൈറ്റ് ക്ലോവർ ഇത് അടുത്തത് ഇക് ഇൽ ആ ഉ ഇഡ് ക്ലൗഡ് இக் இல் ஏ இம் கிளாம்ப் இக் இல் ஏ கிளே இம் இப் கிளாம்ப் அதுக்கு பிறகு இக் இல் ஏ இஸ் இப் கிளாஸ்ப் இது இக் இல் ஏ இம் கிளாம் இக் இல் ஏ இப் கிளாப் இக் இல் ஓ இக் clog இக் இல் இ இப் கிளிப் இக் இல் ஓ இத் இஸ் இல இல உச்சரிப்பு ஈன அந்த சைலண்ட். ஓகே, க்ளோத்ஸ் க்ளோத்ஸ் க்ளோ க்ளோ என்று தான் வரும். ரைட், க்ளோ க்ளோக் க்ளோ கொஞ்சம் ஓ உச்சரிப்பு க்ளாத்ஸ் க்ளாத்ஸ். ரைட், இதே மாதிரி தான் வரும். ரைட், இப்ப ஆக்டிவிட்டி புக்குக்கு போம். இதுதான் நாங்க படிச்ச சொற்கள். திருப்பி சொல்லுங்க. சிப்பி. இந்த இதுக்கு நாங்க என்ன சொல்றோம்? தமிழ்நாடு டீச்சருக்கு தெரியா இல்ல தெரிஞ்சிருந்த ஞாபகம் இல்லை. இது உங்களுக்கு அது பிக்சர் பார்த்தா உங்களுக்கு விளங்குது அது என்னன்னு. கிளாம், கிளப், கிளிப், கிளப், கிளப். இந்த மாதிரி தான் வாசிக்கணும். ரைட், இதுல பாருங்க. இப் ஏ இம் பேம் அஹ் ஏ இஸ் ஹேஸ். இந்த ஏ லெட்டர் தனிய வந்த ஒரு வசனத்துல அது என்று தான் சொல்ற. அது உங்களுக்கு பழைய பாடங்கள் செஞ்சுட்டு இருக்கக்குள்ள நான் சொல்லி தந்தேன். சரியா? இக் இல் ஏ இம் கிளாம். பேம் ஹேஸ் அ கிளாம். இந்த புள்ளோட பேர் பேம். இந்த பொம்பளை புள்ளோட பேர் பேம். பேம் ஹேஸ்ல கருத்து உள்ளது. ஒன்று ஒரு என்று சொல்றதுக்கு கிளாம் என்றா இந்த கையில் இருக்கிற சின்ன சிக்கி. பேம் ஹேஸ் அ கிளாம். பேமுக்கு கிளாம் ஒன்று உள்ளது. சும்மா சொன்னா பேமுக்கு கிளாம் ஒன்று இருக்கு. ரைட், இந்த பொடியண்ட பெயர் இட் இம். அப்ப இப்ப என்ன? டீம். ஹேஸ் ஹேஸ் இட் ten. இக் இல் இ இப் இஸ் கிளிப்ஸ். Tim has 10 clips. டிம்முக்கு 10 clips உள்ளது. டிம்முக்கு 10 clips இருக்கு. இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட், ஆக்டிவிட்டி புக்குக்கு போனா முதலாவது ஆக்டிவிட்டி இது. ரைட், இது. ஓகே, help the girl to find the things listed below. கீழே சொல்லியிருக்கிற அந்த பொருட்கள், திங்ஸ் என்ற பொருட்கள் தேடுறதுக்கு அந்த கேர்ளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். என்ன செய்யணும்? என்ன 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 இருக்கு? கிளப்ஸ் இருக்கு. கிளப்ஸ் என்றா அந்த ஸ்லிப்பர் என்று சொல்றோம் நாங்க. அந்த ஸ்லிப்பருக்கு தான் கிளப்ஸ் என்று சொல்றோம். அடுத்தது கிளப் என்றா ஹாக்கி விளையாடுறதுக்கு எடுக்கிற பேட்டுக்கு தான். இப்ப அந்த கிரிக்கெட் விளையாடினா நாங்க பேட் இருக்கு, பந்துக்கு அடிக்கிறது பேட். அந்த ஹாக்கி வந்தா ஹாக்கி என்ற ஒரு போட்டி இருக்கு. அந்த ஹாக்கி போலுக்கு அடிக்கிறது தான் இந்த கிளப். அதுக்கு பிறகு கிளிப்
இங்க சரி கிளிப் கொண்டு இருக்கி அதுவும் நாங்க தேடணும். தேடி என்ன செய்யணும்? சர்க்கிள் பண்ணணும். சர்க்கிள் பண்ணணும் என்று சொன்னா வட்டம் போடணும். ரைட். இப்ப எங்க இருக்கி கிளப்ஸ்? எங்க இருக்கி? இந்த கிளப்ஸ் இருக்கி. ரைட். இங்க இந்த கிளப்ஸ் இருக்கி. சர்க்கிள் பண்ணணும். ரெண்டாவதுக்கு கிளப். இங்கே கிளப். இப்படி கிளப் இருக்கு. ரைட். கிளிப் எங்க கிளிப்? இந்த இருக்கு. கிளிப் இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்களோட புக்ல அந்த பயிற்சி செய்யணும். அதுக்கு பிறகு இந்த கிளப்ஸ் என்று சொல்லி திருப்பி எழுதணும். கிளப் என்று சொல்லி திருப்பி ஒரு தரம் எழுதணும். கிளிப் என்று சொல்லி திருப்பி ஒரு தரம் எழுதணும். அவ்வளவுதான் செய்யறதுக்கு இருக்கு. ரைட். அடுத்தது வந்து மூணாவதுல fill in the blanks with the correct words, then write the sentences. ஆஹ் சரியான சொற்கள் எடுத்துட்டு உங்களுக்கு இந்த இடைவேளை நிரப்ப சொல்றேன். சரியா? என்ன? இக் இல் ஏ இம் இஸ் கிளாம்ஸ். நாங்க கிளாம் என்று சொல்லித்தான் படிச்சோம். அப்ப கடைசியில் எஸ் கொண்டு வந்திருக்கி. கிளாம் என்று வந்தா உண்டு, கிளாம்ஸ் என்று வந்தா நிறைய நிறைய சிப்பி. அதுக்கு அப்ப கிளாம் கிளாம் என்று சொன்னா ஒருமை சொல், கிளாம்ஸ் என்று சொன்னா பன்மை சொல். இந்த ஜிம்ட பாருங்க, இவர பேர் ஜிம். ஜிம். இவர பேர் ஜிம். ஜிம்ட கையில என்ன இருக்கு? ஜிம்முக்கு என்ன இருக்கு? கிளிப்பா, கிளாம்ஸா, கிளக்கா? என்ன இருக்கு? அது பார்த்து நான் ஒன்று முதலாவது செஞ்சு காட்டுவேன். இது முதலாவது ஆக்டிவிட்டி தால, முதலாவது வீடியோ தால நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அது இல்லாட்டி நான் அப்படி திருப்பி செஞ்சு காட்ட மாட்டேன். சரியா? இவர கையில இருக்கிறது வந்து என்ன? கிளாக். யாருக்கு சரி ஞாபகம் இல்லாட்டி என்ன செய்யணும்? ரீடர் புக்குக்கு போய் டக்குன்னு பார்க்கணும். கிளாக். இதுதான் இந்த ஸ்லிப்பர் மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்லிப்பருக்கு தான் கிளாக் என்று சொல்றேன். இன்னும் ஒரு சொல் கிளாக். இந்த மாதிரி இருக்கிற ஸ்லிப்பர்ஸுக்கு கிளாக் சொல்றோம். ரைட். பாருங்க இதுல. அப்ப ஜிம்முக்கு என்ன இருக்கு? கிளாக் கொண்டு இருக்கு. ஜிம் ஹேஸ் அ கிளாக். பேம்ட கையில் என்ன இருக்கு? இவட பேர் பேம், பாம். அந்த அந்த மாதிரி எப்படி சரி இது கொஞ்சம் வாசிக்கலும். இது பேர் தானே. ரைட். நாங்க பேம் என்று சொல்லும். இந்த பேம்ட கையில என்ன இருக்கி? ஒரு என்ன இருக்கி? கிளிப் கொண்டு. அப்ப பேம் ஹேஸ் என்ற ஒன்று பேமுக்கு உள்ளது ஒரு என்ன செய்யணும்? கிளிப் என்று சொல்லி இணைடுவனும். ரைட். ஷீஸ் கிம். அவ கிம். அவட பேர் கிம். கிம். கிம்க்கு என்ன இருக்கி? 10 என்றா 10. 10 என்ன இருக்கி பாருங்க. 1 2 3 4 இந்த பிங்கான்ல என்ன இருக்கி? கிளாம்ஸ். ரைட். நிறைய கிளாம் தால கிளாம்ஸ் சென்று எஸ் ஒன்று சேர்த்திருக்காங்க. கிம் ஹேஸ் 10 கிளாம்ஸ். இதே மாதிரி தான் இந்த பயிற்சி செய்யணும். சரியா? விளங்குதா இப்ப? இதுல பயிற்சி ஒன்று இருக்கு. நாங்க இப்போ இது செஞ்ச அதுக்கு பிறகு இது தேவையில்ல. இதுதான் நம்மட பயிற்சி. பாருங்க. வாட் இஸ் திஸ்? கிளாம். நல்லா கேளுங்க. கிளாம். கிளாம். ரெண்டாவது clamp, clamp, clap, clap, clasp, clasp. இது தேவையில்ல. இது வேணா. இது clip, clip, clock, clock. ஓ உச்சரிப்பு. ஓ clock, clock. clog, clog, clog. இதுவும் வேணாம். இதுவும் வேணாம். இதுவும் வேணாம். சரி. அப்ப இதான் நம்மட ஃபர்ஸ்ட் பாடம். இன்ஷா அல்லாஹ் நான் இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ண போறேன். அதுக்கு பிறகு நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு டீச்சருக்கு போட்டோ அனுப்புங்க. சரியா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.